இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் அன்பர்கள், என்னை எப்பவுமே வாழ வைக்கிற பத்திரிகையாளர் அன்பர்கள், இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் நண்பர்கள். இன்னைக்கு வந்து சின்ன அந்த யூடியூப்பில் அதிகமாக சேலபிலிட்டி ராதாரவி ஸ்பீச் தான். இப்படி போட்டு போட்டு என்னை 2 தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க, கைது போட சொல்லி. அதனால் சின்ன வயசில் அவங்க அம்மாவோட ஒரு ரத்தி இருந்தாங்கச்சு, ரவின்னு ஃபோன் பண்ணுவேன், என்னம்மான்னு கேட்பேன். பிள்ளைக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு, நான் ஐயப்பா தூக்கிட்டு அப்படியே ஒரு சட்டை இல்லாமல் தேவகி ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டேன், லுங்கியை கட்டிக்கிட்டு. அப்போருந்தே பழக்கம் அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு ஓடுறது. போனவனை கார் எடுத்துகிட்டு ஒன்மையில் போடுறேன். நான் சாதாரணமாக அப்படி தான் ஓட்டுவேன். ஒரு ரிஸ்க்கு நான் உருவனா பிச்சுக்கிட்டு போய் காமிச்சேன். போயிட்டு உன்னை அட்மிட் பண்ணுவோம் அப்படிலாம் வந்து இந்த பிள்ளை வந்து நம்மளை நடிக்க வச்சு, அதுவும் ஒரு பெரிய கம்பெனி. அவன் சொன்னான், நான் சின்ன வயசில் ஃபாக்ஸ் பார்த்துட்டு இதிலெல்லாம் நம்ம படம் எடுக்க மாட்டோமா, நீ நினைக்கிறது பெருசு இல்லை, நானே நினச்சிருப்போம். காலேஜ் டைமில் இந்த ஃபாக்ஸுன்னு காமிச்சோடனே அப்புறம் இந்த எம்ஜிஎம் காமிப்பாங்க, எம்ஜிஎம் காமிக்கும் இந்த மெட்ரோ கோல்டு மேயர்னு போடுவான். அப்போ நான் சொன்னேன், ஏன்டா இந்த படம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை, அது ட்ரேட்மார்க், சிங்கம் ஒன்று தான். ஓ அப்படியா, அப்படிலாம் பார்த்த காலங்கள். நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் நடிக்கும் சும்மா அப்படியே ஆசை. கடைசியில் பார்த்தா இவங்க இங்கே குப்பை கொட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அட்லி போன்றவர்களுக்கு தான் நமக்கு நல்லது சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்ததுனால தான். இப்போ பாருங்கள், நான் வெளியே போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேனே, 20th century Fox I'm acting. அவன் ஒன்று எந்த இங்கிலீஷ் படங்க சங்கிலி பொங்கலி கதை அப்படி சொல்லுவேன். அவனுக்கு புரியாமல் சொன்னால் அது இங்கிலீஷ் படம் தானே. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த 20th century Foxலாம் நிறைய படம் எடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி என்னென்னா, யூ ஹவ் பெய்ட் மை பேமெண்ட் பிஃபோர் த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில்ம், அதர்வைஸ் யூ வில் கீப் எ பேலன்ஸ் ஃபார் த டப்பிங். எங்கள் ஆளுங்களுக்கு எப்பவுமே அது ஒரு பழக்கம். அந்த டப்பிங் டைமில் பார்க்கலாங்கன்னு பார்க்கலாம் தான். டப்பிங் டைம் முடிஞ்ச உடனே என்னங்கன்னா, பார்க்கலாம் தானே நாங்கள் சொன்னோம், பார்த்துட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாமல் வெரி பிக் கம்பெனி. அதில் அட்லி வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்த தம்பி, அது சின்ன பிள்ளை. அவன் வந்து அந்த படத்தில் ராஜாராணி படத்துக்கு வாங்குறான் பண்ணுறது அவார்டு, அந்த இதில் ஆண்டாள் தேட்டரில். அப்போ பார்த்தேன். இப்போ பார்த்தா அவர் வந்து சார் ப்ரொடியூசர் வர்றார் சார். யாரா ப்ரொடியூசர்னா, என்னடா இவ்வளோ இங்கட இருக்கார் அவர் தான் வந்தார் என் வண்டிக்குள்ளே. சார் அண்ணா நான் தானே அட்லி, அன்றைக்கி நம்ம தம்பி நீ ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய படத்துக்கு. பார்த்தா 20th century Fox அவர் விரல் நுனியில் நிற்கிதுடா. அதான்டா எங்களுக்கு பெருமை, எங்கள் தமிழ் ஆளுக்கு கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. நல்லா வந்திருக்கு படம். காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலண்ட். ஏன்னா தம்பி ராமையா, கோவை செல்லாலாம் பிச்சு உதறிட்டாங்க. அண்டு சும்மா சொல்லக்கூடாது, சூரியெல்லாம் இந்த படத்தில் அதிர்வு பண்ணியிருக்கான்றதை இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான். தப்பாக எடுத்துக்க வேணாம். உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்து எல்லாரையும் பார்த்தேன், வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க, விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. படத்தை பற்றி சொல்லணும். ஐக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஏன் பிள்ளையாச்சு. அதனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எனக்கெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அண்ணன் நிம்மாரார் ஆசை இல்லை. இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அதுவும் எங்கள் அம்மா தனலட்சுமிமா இருந்ததுன்னா ஐயோ 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 என் பேரன் படம் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா இல்லையே மருத்துவம் இல்லையா. எல்லோரும் நாங்களாம் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க, இவ்வளோ பத்திரிக்கையாளங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே பாருங்கள் படம். இது பேய் படம், அந்த படம், இந்த படம், கதையெல்லாம் நான் சொல்ல தப்பு. நீங்கள் பார்க்க போகிறீங்க, ப்ரெஷ் ஷோலாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. ஏதோ எம்ஆர்ஆர் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக கூட இருக்கலாம். அதில் எதுக்குன்னா, நம்ம தமிழன் காலை வரைக்கிட்டே இருக்கிறதுனால வேறு எவனும் வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான். அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா அவன் சொல்கிறான், நம்ம மன்னிப்பு கேட்குறோம், என்ன செய்கிறது, இதெல்லாம் தலைவலி, தலையெழுத்து நமக்கு. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலைமை. சுற்றி அவனுக்கு ஆறு தான் எல்லாம். அவன் நினச்சி விட்டா தான் தண்ணி. இல்லை ஒன்று நமக்கு இருந்து ஒன்றே ஊட்டியிலேருந்து வர டேம் தான். இருந்தாலும்
ரொம்ப நல்லா இருந்தது. கமலஹாசன் பேசும்போது கூட, ஏன்னா நானும் கமலஹாசன் பால்ய ஸ்நேகிதர்கள், அரட்ரோசர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம். அதுக்கு கமலஹாசன் சொல்லும் போது கூட, ஏன்னா இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். நல்ல பிரபலமாக சொன்னார், இந்த தர்மம் குலை பற்றி ஆவின்னு ஒன்று தான் தர்மக்குள் ஞாபகம் வந்தது, அதை போட்டிருக்கலான்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் அரசியல் மேடையிலே பேசிக்கிட்டு இருக்கிறவன், ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது, நான் நேராக மேடையிலே பேசுகிறவன். அப்போ தான் ஒரு தர்மாக்குளை பற்றி சொல்லவும் நான் நினச்சேன், ஆஹா இந்த தர்மாக்குள்ள அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காது இல்லை, இந்த ஆவி தரிச்சிருக்கும். அந்த தர்மாக்குள் ஐடியா செல்லூர் ராஜுக்கு அப்போயே நான் வரல, இது வேறு இப்போ வந்திருக்கேன்றது ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அம்மாவை நம்பியே தான் இருந்தேன் நான். அதுக்காச்சும் இந்த நன்றியில் சொல்லிட்டு இதை ஏட்டிங்க போட்டு தொல்லை பண்ணிடாதீங்கடா, குழப்பிடாதீங்க. இருந்தாலும் மிக சிறப்பான பழப்ப ஜீவாவோட சேர்ந்து நடித்தது எனக்கு ஒரு பெரிய, எனக்கு ஏன்னா சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தாங்க. அது இஷ்டத்துக்கு தான் வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இப்போ கூட சொல்கிறேன், ஜீவா பற்றி தெரிஞ்சதுனால சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரன் அவன். ஒரு இடத்துல கூட அவன் கோடீஸ்வரனாக காட்டவே மாட்டான், ரொம்ப சாதாரணமாக இருப்பாப்புல. அவருடைய திறமை, அந்த திருப்பாச்சி அருவா வச்செல்லாம் ஒரு படம் நடித்தார், அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் நான். அந்த திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்குது. அதில் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், வேணான்னு அதில் தான் சொல்லுவார். ரொம்ப எக்ஸலண்ட். அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி. அது என்ன செய்கிறது, அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டாக என்றைக்கே ஒரு நாள் அடிப்பான். ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐக்காகட்டும், ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறதில் இவங்க ரெண்டு பேர். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி, ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடைவான், வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் ஐக்கிப்ப. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக யூஸ் பண்ணியிருக்காப்புல ஜீவா. நான் உண்மையிலே பார்த்ததில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தம்பிராமையா நடிக்கிறாரு, வாசு விக்ரம் நடிக்கிறாருங்க, அவங்களாம் நல்லா நடித்தான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மீறி இவங்க நடித்தா தான் உண்டு. இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர், டைரக்டர் முக்கியம், ரொம்ப மெயின் வந்து ஹீரோ. அவன் தான் அந்த லோடு இழுத்தான். இந்த படத்தில் எல்லோரும் இழுத்துருக்கான். அந்த படத்தில் நான் பார்த்தேன், 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் பார்த்து, அப்புறம் நானே நடித்தேன் கூட. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஜீவா. அதுலேயும் ஜீவா சொன்னார், இந்த நடிகர் சங்கம் டைமில் பார்க்குறது. ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அன்றைக்கோடு முடிஞ்சு போச்சாது நமக்கு அப்படிப்பட்டவன். ஏன்னா நம்ம வெற்றி தோல்வி லைஃப் பவராக பார்த்துட்டோம். ஒரு கட்சியிலெல்லாம் இருந்ததுனால சொல்கிறேன். அது ஒருவேளை தம்பிக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் ஜீவா அவர்கள் பெரிய வெற்றி வரணும், பெரிய அளவில் வரணும். இப்போ ஸ்ரீவித்யா கதை சொல்ல முடியாது, நீ பெரிய ஆளாக வரணும்னு. இது ஏற்கனவே பெரிய ஆள். சவுத்துலலாம் போனீங்கன்னா அந்த அம்மா படம் தான் அவ்வளவும். டீ கடையிலேருந்து பன்னு பிஸ்கட் விற்கிற கடையிலேருந்து அந்த அம்மா படம் தான் எல்லா இடத்துலையும். அவங்க பன்னு சாப்பிட்டா தான் குழந்தைங்க பன்னு சாப்பிடுதாங்க, அவங்க டீ குடித்தா தான் வந்து டீ குடிக்கிறான். அந்த அம்மா ஃபோட்டோ பார்த்தா இவங்க டீ குடிப்பாங்களா, குடிப்பாங்க, நானும் வரேங்க டீ குடிக்கன்னு வரேன். அந்த அளவுக்கு ஃபேமஸ் நான் பார்த்தேன். தென்மண்டலத்தில் நான் போய் பார்த்துருக்கேன், அந்த குற்றாலம் தென்காசி அந்த பக்கமெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களோடலாம் நடித்ததுக்கு எனக்கு பெரிய கொடுப்பினைன்னு வச்சுக்கலாமே இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே எங்கள் குடும்பம் தான். நிறைய கூட சொன்னார், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வரலன்னு. யாரும் வர வேணாம், வாழ்த்துறவர்கள் வந்தால் போதும். வாழ்த்துபவர்கள் வந்திருக்காங்க. இந்த படமே இந்த நாங்கள் மேடையில் பேசும்போது தான் சொல்லுவோம், இந்த உட்கார்ந்துருக்கிறாரே நம்முடைய சகோதரர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த ஊரிலே தெரியுமா, இத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரே, அவரை போன்ற ஒரு நல்லவர் உண்டா, ஐயா பேர் என்ன ஜேம்ஸ், இவரை போல் ஒரு ஊர் உண்டா, அவர் பேர் அப்போ தான் தெரியும் நமக்கே. அந்த மாதிரி ஆள்லாம் வராமல் ஐக்கை தெரிந்தவர்கள், அட்லியை தெரிந்தவர்கள், இந்த ஜீவாவை தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்திருந்து வாழ்த்துறது தான் பெரிய முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த படம் பல வெற்றியை பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு உங்களுக்கு கேட்டுக்கிறேன், ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், தேட்டரில் வந்து படம் பாருங்கள். ஏன்னா நீங்களும் உங்கள் மனைவி கல்யாணம் ஆனவுடனே உங்கள் மனைவி 2 பேரும் ஒன்றாக இருந்து உங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டால்தான் அடுத்த தலைமுறை பிறக்கும். அது மாதிரி தான் சினிமா. நீங்களும் உறவோடு இங்கே வந்து படம் பாருங்கள், அந்த உறவுகளை பரிமாறிக்கொண்டால்தான் அடுத்த தலைமுறை இருக்கும். இல்லைன்னா திருட்டு விசிடி பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு போகலாம்னா இருக்காது, ரசனையும் இருக்காது என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பெரிய அளவில் வெற்றி பெறணும். அது அவருடைய
தாத்தா நடிகர், என்னுடைய தந்தை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள், என்னுடைய தாய் அவருடைய பாட்டி தனலட்சுமி அம்மா அவருடைய நல்லாசியோடு, எங்கள் பெரியம்மா சரஸ்வதி அம்மா அவருடைய பெரிய நல்லாசி. ஏன்னா வாசு பேரை வச்சது எங்கள் அண்ணங்கிட்டேன்னு சொன்னார். தம்பிராமே அவ்வளோ ரசிச்சார் அதை. அதனால் அவங்களுடைய ஆசையோடு அவங்க இன்னும் பெரிய அளவில் பெரிய டைரக்டர் ஆகணும் சொல்லி எனக்கு வாய்ப்பு.